ஏதோ. ஹலோ டேய், அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, பொறுடா. வீடியோ அப்லோட் ஆக மாட்டேங்குதுடா, வைஃபை ஸ்பீட் கிடைக்கல. ஒவ்வொரு இடையும் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் பொறு. எது உன் ஏரியா பக்கம் வைஃபை ஸ்பீடாக இருக்கா? டேய், என் ஏரியாலேயும் ஒரு காலம் வரும்டா, பொறுடா, பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி அவுட்டர்ல வீடு கேட்டவங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? யோ, உன்னால பெரிய ரோதனையா போச்சியா, சீக்கிரம் வாயா. வைஃபை இல்லாம பெரிய வசம் வாங்கிட்டு இருக்கேன். இந்த அவன் வேற அங்க உட்காந்துக்கிட்டு இன்னும் அப்லோட் பண்ணலையான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அட போங்கடா, பயங்கரமா மூச்சு வாங்குது. என்ன கலர் வேற மாதிரி இருக்கு, ப்ளூ கலர்ல தெரியுது. ஐயோ, டவுட் பண்றான். சரி ப்ரோ, கமிங். செம்ம ஸ்பீடா. இதைத்தான் எதிர்பார்த்தேன். மக்களே வாங்க ஸ்பீட் டெஸ்ட் போய் பார்க்கலாம். அதோட சேர்த்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கிறதையும் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து என்னுடைய வீட்டுக்கு புதுசாக ஒரு வைஃபை கனெக்ஷன் போட போகிறோம். அதை பற்றின வீடியோ தான். ஆக்சுவலாக எங்கள் வீடு ரொம்பவே அவுட்டரில் இருக்குது. சிவகாசியில் கொஞ்சம் அவுட்டர் ஏரியாங்கிறதுனால இங்கே ப்ராப்பராக நெட்வொர்க்கும் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது, வைஃபையும் கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வைஃபை, அதாவது வயர்லெஸ் வைஃபை போட்டிருந்தோம். அவங்க ஃபைபர் கேபிள் கிடையாது, வயர்லெஸ். ஸோ அப்போ என்ன ஒன்றா ரெய்னி சீசன் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஓவராக மறைச்சது அப்படின்னா எங்களுக்கு வயர்லெஸ் கட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ ஃபைபர் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஜியோவில் கேட்டிருந்தோம். பட் ஜியோவில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் தனியாக கம்பத்தை வச்சுட்டு தான் நான் கனெக்ஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏரியா பக்கம் கனெக்ஷன் வர்றது அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 இயர் ஆகுன்ட்டாங்க. வேறு யாராவது ஃபைபர் வைஃபை, முக்கியமாக ஃபைபர் வைஃபை யார் கொடுக்குறான்னு தேடும்போது ஏர்டெல் சிக்கிச்சு. ஏர்டெல்லில் போய் விசாரித்தோம். ஸோ ஓகே, உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார்ன்னு சொன்னாங்க. 24 ஹவர்ஸில் இங்கே கனெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க எப்படியெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எல்லாமே பார்ப்போங்க. அப்படியே நம்ம அதனுடைய ஸ்பீடையும் செக் பண்ண போகிறோம். எவ்வளோ MBPS ஸ்பீடில் ரன் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. இவங்க வீட்டுக்கு போற காம்பவுண்டுக்கு முன்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போஸ்ட் கம்பம் இருக்கு, எலக்ட்ரிக் போஸ்ட் கம்பம். ஸோ அதுல இருந்து கனெக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்டெல் பாக்ஸ் ஒன்று வைக்கிறாங்க. இந்த ஏர்டெல் பாக்ஸ்ல இருந்து தான் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறாங்க. இதுல டோட்டலா 16 கனெக்ஷன் எடுக்க முடியுமாமா. இதான் அந்த வயரு, ஃபைபர் வேறு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாவது ஒரு வீடு பாத்தீங்கன்னா அதுதான் லிங்கேஷோட வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல முன்னால பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேல எடுக்கிறாங்க கனெக்ஷனை. இவங்க போஸ்ட் கம்பத்துல ஏறத பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அள்ளு விடுதுன்னே சொல்லலாம். ஏன்னா என்னைக்குமே அது ரிஸ்க் தான். இந்த ஆண்டனா மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது ஏற்கனவே இருந்த கனெக்ஷன். அதை புடுங்குறாங்க, கட் பண்ணிட்டு ஹால் வழியா எடுத்து அப்படியே டைனிங் டேபிள் இருக்கிற இடத்துக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுக்குமே கனெக்ஷன் கிடைக்கும்னு. ஸோ இவங்க பண்றதே பாத்தீங்கன்னா பயங்கர ப்ரொஃபஷனலா பண்றாங்க. உண்மையிலே பார்க்க செம்மையா இருக்கு. வயர் பாக்குறதுக்கு அசிங்கமா இல்லாத மாதிரி ஒரு இதை ட்ரிக் பண்ணி தான் பண்றாங்க. இட்ஸ் ரியலி குட். அதே மாதிரி உள்ள பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோடம், ஏர்டெல்லோட அவங்களோட மோடமே வருது. இது 5G + 4G ரெண்டுமே கம்பைன்டு தான். நீங்க பார்க்கலாம் அவங்க எப்படி சுத்தி வயரை எடுக்கிறாங்க அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க ஏறி இல்ல அவங்க கை நீட்டி அவங்க கைக்கு எட்டாத அளவு ஹைட்ல தான் வைக்கிறாங்க. ஏன்னா என்னைக்கு இருந்தாலுமே சின்ன பிள்ளைங்கன்னு வரும்போது அவங்களுக்கு இது சேஃபே கிடையாது. ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க गाइस. இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு டோட்டலாவே ஒரு மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்கு மேல டைமே ஆகல. அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் உண்மையிலேயே செம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. நம்ம இப்ப போய் ஸ்பீட் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் गाइस. நம்ம ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க லிங்கேஷ் வீட்ல. நம்ம இப்ப ஸ்பீட் செக் பண்ண போறோம். நீங்க இங்க பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லேப்டாப்ல தான் செக் பண்ண போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாய் மானிக் 5G ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழ பாத்தீங்கன்னா இது சாய் மானிக், இது 4G கனெக்ஷன். ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணுவோம். இது பாருங்க, நீங்க 225.53 MBPS நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி அப்லோட் செக் பண்ணுவோம். வாவ், 240.25 கிடைச்சிருக்கு गाइस. டவுன்லோடோட அப்லோட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. 225.53, இது 240.25. ஏர்டெல் பிராட்பேண்ட். ஃபைவ் ஜி + 4G கனெக்ஷன். இப்போ 4G குரிய ஸ்பீடை நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ 5Gல நான் 4Gக்கு மாத்துறேன். இப்போ திரும்பி நம்ம செக் பண்ணுவோம் गाइस. 2.4 GHz ஸ்பீடில் நம்மளுக்கு இது கிடைக்குது. வாவ், 42.68 MBPS டவுன்லோட் ஸ்பீடு. அரௌண்ட் 51 வரும்னு நினைக்கிறேன்.
50.7 mbps வருது. ஸோ 2.4 ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பீட் கிடைக்குது, அப்லோட் ப்ளஸ் டவுன்லோட். லிங்கேஷ், இது வந்து ஆக்சுவலாக என்ன ஸ்பீடில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன பிளான் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து இது 300 mbps பிளான். ஓகே, உங்கள் வீட்டில் வந்து மல்டி யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மல்டி யூசர்ஸ், கிட்டத்தட்ட 5 மொபைல்ஸ் எப்போவுமே கனெக்டடாக இருக்கும். அது போக வந்து ஒரு 55 இன்ச் டிவியும் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று எப்பவும் ரன் ஆகும். எல்லாமே வந்து இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்தோன்னா ஹெச்டி குவாலிட்டியில் தான் எப்போவுமே ரன் ஆகும். லேப்டாப்பும் ஒரு 2 to 3 லேப்டாப் வந்து எப்போவுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பிஸ்னஸ் விஷயமா எப்போவுமே லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி மொபைல்லையும் ட்ரை பண்ணோம். இட் வாஸ் ஆசம். இவர் நியர்லி ஒரு 300 to 400 mbps கனெக்ஷன் ஸ்பீடு தான் எடுத்திருக்காரு. என்னதான் அன்லிமிட்டட்னாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்கு தெரியுமா? ஃபைபர் வைஃபைல உனக்கு ஜியோனாலும் சரி ஏர்டெல்னாலும் சரி 3000 GHz, அதாவது 3000 GB வரைக்கும் தான் அவங்களுடைய ஃப்ரீ வைஃபையே. ஆனா அன்லிமிட்டட்னு சொல்லிக்குவாங்க. இல்ல, அன்லிமிட்டட் காரணம் ஏன் சொல்றாங்கன்னா அது 3000க்கு அப்புறம் வந்து உனக்கு வந்து ஸ்பீடு கம்மியாகும். 2 to 3 mbps ஸ்பீட்ல தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. ஆனா அதுவே அதிகம் தான் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னா. ஸோ எனிவேஸ் கைஸ், நீங்களுமே ஏர்டெல் கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுங்க, தாராளமா எடுங்க. உண்மையிலே செம்மையா இருக்கு. நான்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் கைஸ் ஸ்பீடை பார்த்து. அண்ட் அவங்களோட சர்வீஸுமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் பாதியிலே வந்துகிட்டு இருக்கும்போது தான் மாட்டியே முடிச்சாங்க. சிவகாசி இன்னும் அவுட்டர்ல வந்து உங்களுக்கு ஏர்டெல் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோலயே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா தாராளமாக உங்களுக்கு கால் பண்ணலாம். அதே சமயத்தில் டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லெட்ஸ் see you on next video. Bye.